பீட்ரூட் நல்ல உணவாக கருதப்படுகிறது. பீட்ரூட்னால நம்மளுக்கு நம்மளுடைய ஹீமோகுளோபின் கூடுறதுக்கு மிகவும் உறுதுணையாக உதவுகிறது. அதனால் இதை வந்து நம்ம குழந்தைகள் பிறந்த இன்ஃபன்ட் சைல்டுக்கு கூட 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் அதுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லையில் நம்ம உருளைக்கிழங்கு பருப்பு சேர்க்கும் பொழுது இந்த பீட்ரூட்டையும் சேர்க்கறது மிகவும் நல்லது. பெண்களுக்கு மிகவும் நல்லது. அந்த ஹெச்பியை கூட்டுறதுக்கு பயன்படுகிறது. அவங்க மாதவிடாய் சமயத்தில் ரத்தப்போக்கு போகிறதுனால அவங்க வந்து ஹெச்பியை எப்பயுமே 12% வச்சுட்ருக்கிறது தான் நம்மளுக்கு இம்யூன் பவரை கொடுக்கும். அதனால் நம்ம வந்து எப்பயுமே வந்து ஹெச்பியை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த பீட்ரூட் மிகவும் உதவியாக இருக்கிறது. பீட்ரூட்டை வச்சு நம்ம ஜூஸ் பண்ணி சாப்பிட்லாம், ஃப்ரைட் ரைஸ் பண்ணி சாப்பிட்லாம், வெஜிடபிள் ரைஸ் சாப்பிட்லாம், சட்னி பண்ணலாம், ஊறுகாய் பண்ணலாம், ஜாம் பண்ணலாம். பீட்ரூட்டில் நிறைய வித்தியாசமாக காய்கள் பண்ணி சாப்பிட்லாம். அதனால் இந்த உணவு பீட்ரூட் வந்து மிகவும் சிறந்த உணவு. பீட்ரூட்டினுடைய தோல் கூட நம்ம உரமாக செடிகளுக்கு போடலாம். இது ஒரு இது வேக வச்ச தண்ணியை கூட கீழே ஊற்ற தேவையில்லை, நம்ம வந்து குடிச்சிக்கலாம். நம்மளுக்கு வந்து அதேபோல் அது வந்து டெய்லி உணவில் வந்து சேர்க்குறது அவ்வளோவா நல்லது இல்லைன்றாங்க. செரிமான கோளாறு ஏற்படுமா. அதனால் நம்ம வந்து வாரத்தில் கட்டாயம் 2 நாள் 3 நாள் சாப்பிட்றது நல்லது. இந்த மாதிரி இந்த ஊறுகாய் ஜாம்லாம் வந்து நம்ம அன்றாட உணவில் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் சேர்க்கறதுனால அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சட்னியும் சேர்த்துக்கலாம். ஒரு தேங்காய் சட்னி சாப்பிடும் பொழுது இது ஒரு சப்ளிமெண்ட் சட்னியாக புதினா சட்னி மாதிரி இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல தேங்காய் கூட போட தேவையில்லை. வெறும் பீட்ரூட்டு, வெள்ளை பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு வச்சு அரைச்சாலே அந்த சட்னி வந்து நல்லாயிருக்கும். வித்தியாசமாக டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. இதனுடைய தயிர் பச்சடி மிகவும் நல்லாயிருக்கும். காய் பதார்த்தங்களில் துருவல் நல்லாயிருக்கும். துருவி வதக்கி சாப்பிட்றது நல்லாயிருக்கும். கறி மசால் போட்டு செய்கிறது நல்லாயிருக்கும். சாப்ஸு கறி சாப்ஸ் மாதிரியே பண்ணி சாப்பிட்லாம். அது வந்து வித்தியாசமாக பண்ணி கொடுக்கும் பொழுது சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. அது இனிக்குன்றதுக்காக இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி சட்னி இந்த சட்னி பண்ணும் பொழுது அதுக்கு ஊறுகாய் அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது காரமாக இருக்கிறனால சாப்பிட்றதுக்கு எதுவாக இருக்கும். குழந்தைகளுக்கு பருப்போட பீட்ரூட்டு உருளைக்கிழங்கு சேர்க்குற மாதிரி பீட்ரூட் கொடுக்கலாம். ஆனால் என்ன வாரத்தில் 2 நாள் 3 நாள் தான் சாப்பிடணும். டெய்லி சாப்பிடக்கூடாது. 1 நாள் விட்டு 2 நாள் விட்டு அப்படி சாப்பிட்டுக்கணும். அதனால் நம்மளுடைய ஹெச்பி கூடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்மளுக்கும் வந்து உடம்பு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது மிகவும் உதவியாக இருக்குது. பீட்ரூட்டினுடைய அந்த தோல் கூட செடிகளுக்கு உரமாக இருக்குது. நல்ல ஒரு வெஜிடபிளாக பீட்ரூட் இருக்கிறது. நம்ம அதை நல்லா பயன்படுத்திக்கணும். அதாவது ரொம்ப காசு போட்டு வாங்க தேவையில்லை. நல்ல நம்ம வாங்கக்கூடிய விலையிலேயே விற்கிறதுனால நம்ம அதை டெய்லி நம்ம வழக்கமாக பயன்படுத்துகிறது மிகவும் நல்லது.